குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 2.54 சப்டிவிஷன் 2 என்ன அப்படிங்கிறது என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். சப்டிவிஷன் 1 பார்த்துட்டு வந்தால் தான் 2 கம்ப்ளீட்டாக புரியும். ஸோ இங்கே சப்டிவிஷன் 2ல் என்ன பண்ண போகிறோம், 16 + 17 + 18 அப் டு 75 வரைக்கும் சம் என்னன்னு என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு n × n+1/2 அப்படிங்கிற ஃபார்முலாவை எங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணலாம், ஃபஸ்ட்டு டைம் கண்டிப்பாக ஒன்னாக தான் இருக்கணும், ஒன்றா இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றா இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் ஃபஸ்ட்டு டைம் வந்து என்ன இல்லை அப்படின்னா 1 இல்லை. அப்போ அந்த ஃபார்முலாவை டேரெக்டாக இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ண முடியாது. அப்போ சப்ஸ்டிடியூட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ 1லேருந்து 75 வரைக்கும் முதல்ல சம் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஓகேவா? அப்போம்னா நம்ம கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆயிரும். அப்புறம் 1லேருந்து 15 வரைக்கும் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாமா? ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு டைம் 16, அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ளது. ஸோ 1லேருந்து 75 வரைக்கும் முதல்ல கண்டுபிடிச்சிட்டு 1லேருந்து 15 வரைக்கும் அப்படி கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இந்த ரெண்டு வேல்யூவையும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக 16லேருந்து 75 வரைக்கும் சம் என்ன அப்படிங்கிறது ஈஸியாக கிடச்சிரும். அப்போ இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ரெண்டு சீக்வன்ஸுக்கும் தனித்தனியாக n × n+1/2 ஃபார்முலாவை என்ன செய்யணும், சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த சீக்வன்ஸுக்கு பார்ப்போம். என்னோட வேல்யூ எவ்வளவு, 75. ஸோ 75 + 1 / 2. ஓகேவா? அதே மாதிரி இங்கே 15 × 15 + 1 / 2. ஸோ ஃபார்முலா படி ரெண்டு சீக்வன்ஸுக்கும் என்ன செஞ்சாச்சு அப்படின்னா சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்யணும், 75 + 1 என்னவா மாறிடும், 76ஆக மாறிடும். ஸோ 75 × 76 / 2. அதே மாதிரி இங்கே என்னவாகும், 15 × 16 / 2. முதல்ல இந்த 2வை கொண்டு மேலே கேன்சல் பண்ணிடுங்க. 76ஐ கேன்சல் பண்ணலாம். 1 2 is 2, 3 2s are 6, 8 2s are 16. இங்கே 1 2 is 2, 8 2s are 16. இப்போ 75ஐயும் 38ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 2850 கிடைக்கும். 15ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 120 கிடைக்கும். இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூவை என்ன செய்யுங்க, சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. இந்த ப்ரொசீஜரை தான் ஃபாலோ பண்ணணும். இதில் இந்த ஃப்ராக்ஷன் வர்றதுனால அடிஷன், எல்சிஎம் எடுக்கிறது அப்படி இப்படிங்கன்னு நிறையா கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ எல்லாத்தையும் ஒரே சம்மில் போட்டு குழப்ப வேண்டாம். அந்தந்த இடத்துல என்ன வரணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அது அந்தந்த சம்முக்கு மட்டும் பாருங்கள். அடுத்தடுத்த ஒவ்வொரு சம்முக்கும் வரும்போது அடுத்த சம்முக்கு வேறு ஒரு ப்ரொசீஜர் படி சிம்பிளிஃபை பண்ண வேண்டியிருந்துச்சுன்னா அப்போ நான் கம்பேர் பண்ணி சொல்லுதேன். அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். ஓகேவா? இந்த சம்மில் எப்படி சிம்பிளிஃபை பண்ணணுன்னு நான் எப்படி சொல்லியிருக்கணும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.